ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வசனத்தினாலே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உமக்காக இன்னும் பிரகாசிக்க, இன்னும் ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்குவீராக. ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் ஆண்டவரை எதிர்நோக்கி நின்று கொண்டு இருக்கிறோம். அற்புதங்களை, அடையாளங்களை எங்களை மத்தியில் செய்தருளுவீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் எடுத்து மகிமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். லூக்கா 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். லூக்கா 24, 22, 23. எங்கள் மைக்கில் வாசிப்பாங்க, வேஸ்ட் பண்ணுங்க. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க இல்லை, நீங்கள் நோட்ஸ் வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 22. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள், ஹல்லேலூயா, எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் என்ற தலைப்பில் தான் வருகிற அடுத்த 3 நாட்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் அவர்கள் என்ன செய்வார்களாம்? மற்றவர்களை பிரமிக்க பண்ணுவார்கள். இயேசு பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கென்று ஒரு நெருங்கின ஒரு வட்டம் ஒன்று இருந்தது. 12 சீஷர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள், அவரோடு கூட இருந்தார்கள், அவருக்காக ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, அந்த சீஷர்களோடு கூட ஒரு பெண்கள் கூட்டமாக இயேசுவோடு கூட இயேசுவுக்காக ஊழியம் செய்த ஒரு கூட்டத்தையும் நாம் காண முடியும். ஆகவே தான் இங்கே இருக்கிற சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் என்று. ஹல்லேலூயா. எங்கள் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள். அப்போ யார் அந்த ஸ்திரீகள் என்று பார்க்கும்போது இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார்கள். இப்போது அவருடைய பெயர்களெல்லாம் வேதத்தில் சிலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ஒரு சில பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும், சீஷர்களோடு இணைந்து அவர்கள் ஆச்சரியமான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அது ஒரு சாதாரணமான ஊழியம் அல்ல, அது பிரமிக்கத்தக்க ஒரு ஊழியம். சீஷர்களே சொல்லுகிற எங்களை அவர்கள் பிரமிக்க பண்ணினார்கள். பொதுவாக எல்லாருமே என்ன நினைப்பார்கள் என்றால், ஆண்கள் செய்கிற ஊழியம்தான் ஒரு மேன்மையான ஊழியம் என்பதாகவும், பெண்கள் செய்கிற ஊழியம் ஒரு அற்பமான ஒரு ஊழியம் என்று சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் அவர்கள் பிரமிக்க பண்ணத்தக்கதான ஊழியத்தை நிறைவேற்றுகிற, தேவனுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்படுகிற அருமையான கருவிகளாக இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் சாம் ஜெபுத்தரை அவர்களை நினைத்து பார்க்கிறேன். அவர் இந்த சென்னை பட்டத்தில் அவர் நல்ல வேலையிலெல்லாம் அமர்ந்தபோது அவர் பின்மாற்றத்திற்குள்ளே அவர் சென்று விட்டார். அப்போது இன்கம் டேக்ஸில் அவர் பணிபுரிந்து கொண்டு இருக்கும்போது, பேச்சுலராக இருக்கும்போது எல்லா அடிமைதனமும் அதுக்குள்ளே சிக்குண்டு, அது புகைப்பிடிக்கிறதா இருக்கட்டும், அது மதுவாக இருக்கட்டும், எல்லா அடிமைதனத்திலையும் அவர் காணப்பட்டார். அப்போது ரொம்ப ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஒரு நேரத்தில் தான் அவர் தனியாக லாட்ஜில் இருக்கும்போது ஒரு வயதான ஒரு அம்மாள் அவர்கள் கதவை தட்டினார்கள். எங்கள் தகப்பனார் யாருன்னு தெரியாமல் கதவு திறந்தபோது அவங்க எங்கள் அப்பாவுடைய முகத்தை பார்த்து அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஏன் தம்பி
உன்னுடைய முகம் பேய் அடைந்து போயிருக்கிறது. வை இஸ் யுவர் ஃபேஸ் ஸோ டீமனைஸ்ட், ஏன் ஒரு மாதிரி பேய் பிடித்தது போல இருக்கு உன்னுடைய முகம் என்று. அப்படியே எங்கள் அப்பா அமைதியாக இருந்தார். நான் உனக்காக நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன், நான் வரலாமா என்று கேட்டார்கள். அப்போ எங்கள் தகப்பனார் சொன்னால், வாங்க ஜெபிங்க அம்மா அப்படின்ட்டு. அவங்க ஒரே ஒரு ப்ரேயர் தான் பண்ணாங்க பாருங்கள். அந்த ப்ரேயர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ப்ரேயர், அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அன்றைக்கு விட முடியாத அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், சிகரெட்டுகள் கீழே விழுந்தன, அந்த மதுபானத்தின் அடிமைதனம் மாறின. அவர் மீண்டுமாக கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஊழியம் செய்ய தொடங்கினார். மாத்திரமல்ல, படிப்படியாக கர்த்தர் உயர்த்தினது மாத்திரமல்ல, அவரை ஒரு ஊழியக்காரனாகவும் கர்த்தர் பயன்படுத்தினார். இதற்கு பின்பதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று துணிந்த ஒரு ஸ்திரீ. அவங்க சொன்னாங்க, இயேசு தான் என்னை அனுப்பினார். நான் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். இப்படி ஒரு குறிப்பிட்ட வாலிபன் ஒருவர் உண்டு, அவனை போய் சந்தி, அவனுக்கு ஆலோசனை கொடு என்று. எனக்கு பிரியமானவர்களே, பெண்கள் செய்த ஊழியம், பல ஊழியங்கள், பிரமிக்கத்தக்கதான ஒரு ஊழியம். யாகமால் அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். அவங்க 2வது 3வது கூட படிக்கலை. அவங்களுடைய கணவர் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் வைத்திருந்தார். அதற்கு விரோதமாக பில்லி சூனியம் செய்ததினாலே பயங்கரமான போராட்டம், அந்த பிஸ்னஸே மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை, சுகவீனம், குடும்பத்தில் ஒரே பாடு. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் வீட்டில் அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பலத்த சத்தம் உண்டாயிற்றான். உன்னதத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம். அதற்கு பிறகு பாருங்க, தீர்க்க தரிசன வரங்கள் அவர்களுக்குள்ளே செயல்பட தொடங்கினது. அவங்க செய்த ஊழியம் உண்மையிலேயே பிரமிக்கத்தக்க ஒரு ஊழியத்தை தான் செய்தார்கள். இந்த வீட்டில், நம்ம கோடம்பாக்கத்தில் இந்த இடத்துல பல நாட்கள் இங்கே வந்து உபவாசித்து அவங்க ஜெபிப்பாங்க. இங்கே தாயாரோட ரொம்ப அவங்க க்ளோஸ், எங்கள் பாட்டியோட எங்கள் தாயாரோட ரொம்ப நெருங்கின ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்களுக்கு. இங்கே கூடி கூடி ஜெபிப்பது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம், எங்கள் தகப்பனாரை பார்ப்பதற்கு ஒரு குழுவினர், மிஷினரி குழுவினர் இங்கே வந்து எங்கள் வீட்டில் அவங்க தங்கியிருந்தார்கள். அப்போது அவங்க போகிற நேரம், அவங்க மற்ற அந்த ஊழிய விஷயமாக, மிஷினரி ஊழியமாக போகிற அந்த நேரத்துக்கு முன்பதாக தற்செயலாக இவங்க எங்கள் வீட்டில் இருந்ததுனால போகிறதுக்கு முன்பதாக கொஞ்சம் ஜெபிங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். இப்போ யாகமால் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பைபிள் கூட அவங்களுக்கு வாசிக்க தெரியாது. ஏன்னா அவங்க எழுத படிக்க தெரியாது. ரொம்ப ரொம்ப வறுமை, ரொம்ப அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவங்க அந்த அந்நிய பாஷையில் பேசி அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு மனுஷியாக அவங்க மாறிவிடுவார்கள். அந்த நேரத்தில் அவங்க அந்நிய பாஷையில் அவங்க ஜெபிச்சாங்க பாருங்கள். அந்த அந்நிய பாஷை பேசி அதுக்கோட ஒரு வியாக்கியானம் வரும்போது அவங்க அவ்வளோ அழகாக ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் அவ்வளோ சரளமாக அவங்க பேசினதை எல்லாரும் கண்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அந்த வெள்ளைக்காரங்க கூட ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இந்த அம்மா, படிப்பறிவில்லாத அம்மா, இவ்வளவு ஞானத்தோடு, இவ்வளோ வேத வசனங்களோடு, குறிப்போடு எப்படி இவங்களால் அதை செய்ய முடிந்தது? எனக்கு பிரியமானவர்களே, அப்போது கர்த்தர் எவரையும் பயன்படுத்த அவராலே ஆகும். ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தேவனுடைய ஒரு சகோதரி பாருங்க, அவங்க கர்த்தருக்காக அவங்க பிரகாசித்தாங்க. நல்ல ஊழியத்தை அவங்க செய்தாங்க. அற்புதங்கள், அடையாளங்களும், குருடர்கள், சப்பானிகள் எல்லாம் நடப்பாங்க. அவ்வளோ ஒரு அற்புதம். திரள் கூட்டம் வருமா. அப்போது நிறைய பேர் சொன்னாங்களே, நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதித்தார்கள். ஆனால் இவங்க கூட ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், ஒரு ஆண் இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆண் இல்லையா அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் அவங்க காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாராம், நான் அப்படிப்பட்டவர்களை தான் நான் தேடினேன், ஆனால் யாருமே அந்த அளவுக்கு என்ன இல்லை, ஒரு விளக்கரையும் செலுத்தி என் பாதத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தாகம் இல்லை, அந்த வாஞ்சியம் இல்லை. ஆகவே பெண்கள் பலவீனமான பாத்திரமாக இருந்தாலும் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னாராம். ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, ஒருவேளை பலவீனமான பாண்டங்கள் என்று ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார்,
இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த நீங்கள் பெண்களாக இருப்பீர்கள் என்றால் அவருக்கென்று நான் வாழுவேன், அவரோடு கூட நான் இருப்பேன், அவருக்கென்று ஊழியம் செய்வேன் என்று அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியம் பிரமிக்கத்தக்கதான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பிரமிக்கத்தக்கதான பெரிய அதிசயங்களை செய்யக்கூடியவர்களை கர்த்தர், அப்படிப்பட்ட பாத்திரங்களை கர்த்தர் தேடுகிறார். ஆனால் சாத்தானும் பாருங்க, அவனும் பிரமிக்கத்தக்கதான பெண்களை அவனும் வைத்திருக்கிறான். பல வருஷத்துக்கு முன்பதாக டிவியில் ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அதோடைய நியூஸ் டைமில் அதையும் காட்டி கொண்டு இருந்தார்கள். அப்போது அதில் அவங்க சொன்னாங்க, அந்த திரைப்படத்தில் நடித்த அந்த ஆக்ட்ரஸ், அந்த நடிகை வெறும் 17-18 வயது தான் என்று. அப்போ ஒவ்வொருவரையும் அந்த ஆக்ட்ரஸுக்கு தெரிந்த, அந்த நடிகைக்கு தெரிந்த அவங்களுடைய உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எல்லாரையும் போய் பேட்டி எடுக்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை குறித்து, நீங்கள் எப்படி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டபோது ஒவ்வொருவரும் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? எங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப அமைதியாக இருப்பா, அவ்வளோ சாந்தமாக இருப்பா, நாங்களும் பேசவே மாட்டான் நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் திரைப்படத்தில் ஆட்டின ஆட்டம் இருக்குது பாருங்க, அப்படியா ஜச்சு புச்சு நாடுறா, அதெல்லாம் பார்த்து நாங்கள் பிரமித்தோம் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா எப்படி அங்கே போட்ட ஆட்டம் கூத்து, தையா பியான்னு குதிச்சதை பார்த்து மற்றவங்களாம் பிரமித்தாங்க, இந்த பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுதாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், சாத்தான் ஒரு கூட்டத்தை என்ன பண்ணியிருக்கான், எழுப்பியிருக்கிறான். உலகத்தை பிரமிக்க தவறான விதத்தில் திசை திருப்பும்படி ஒரு கூட்டத்தை அவன் எழுப்பியிருக்கிறான். பிரமிக்கத்தக்கதான பெண்கள், சாத்தானை சேர்த்த கூட்டத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க. மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு, எல்லாம் மிஸ்ஸு. கடைசியில் என்ன தருவாகும், இயேசுவை மிஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் நித்திய ஜீவனையும் மிஸ் பண்ணிடுறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மிஸ் யூனிவர்ஸ் இப்படியே போய் எல்லாத்தையும் கடைசியில் எல்லாத்தையும் மிஸ் பண்ண வேண்டியது தான். ஆனால் கர்த்தர் ஒரு கூட்டத்தை தேடுகிறார் கடைசி நாட்களில், அவருக்கு அர்ப்பணித்த ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. உலகத்தை பிரமிக்க பண்ணுகிறவர்களாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்த சாட்சிகளாக உங்களை மாற்றும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் சரீர பிரகாரமாய் பூமியில் இருந்தபோது அவருக்காக ஊழியம் செய்த ஒரு கூட்ட பெண்கள் இருந்தார்கள். ஆமென். இப்பொழுது இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மத்தில் அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியாய் நம்மத்தில் பிரசன்னமாகி இருக்கிறார். இன்றைக்கும் ஆவிக்குரிய பெண்களாக நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும், பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை செய்ய முடியும். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் பல பெண்கள் இயேசுவுக்காக ஊழியம் செய்த பெண்களை நீங்கள் காண முடியும். சிலருடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, ஒரு சிலருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் இயேசுவுக்காக அவங்க ஊழியம் செய்தார்கள். எப்படிப்பட்ட பெண்களாம்? முதலாவதாக அவர்கள் இயேசுவின் மீது அன்பு வைத்த பெண்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் மீது அளவில்லாத ஒரு அன்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஏன் அந்த அன்பு என்றால், நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்தபடினாலே, இயேசுவின் மேலே ஒரு அளவில்லாத ஒரு அன்பு இருந்ததினாலே அவருக்காக ஊழியம் செய்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளை நீக்கின மகதலேனால் மரியாள் எண்ணப்பட்ட மரியாள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு பல ஸ்திரீகளில் அவர்கள் இருந்த அந்த நோயிலிருந்து, அவங்க இருந்த அந்த வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து அவர்களை குணமாக்கினார்.
அதில் மகதலேனா மரியாள் என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்திரீக்குள்ளே 7 பொல்லாத ஆவிகள் இருந்ததாம். இப்போ அதனால் 7ன்னு எனக்கு தெரியல, பூரண பிசாசா என்னமோ தெரியல. அந்த 7 பிசாசுகளும் அவ்வளவு பாடுபடுத்தினதான். ஆனால் இயேசு விடுவித்தார். விடுவித்ததுனால அவள் என்ன செய்தாலாம்? மகதலேனா மரியாள் அந்த இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாய் மாறினாள். ஹல்லேலூயா. இயேசுவின் மீது அளவில்லாத ஒரு அன்பை வைத்தாள் என்பதை நாம் வேத புத்தகத்தில் அவர்களை குறித்து வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு பிரியமானவர்களே, யாராவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது நமக்கு நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இதை நமக்கு அவங்க செய்தாங்களே, அவங்க மேலே ஒரு விசேஷித்த அன்பை நாம் வைப்போம். அதே போல் இயேசு மீது அன்பு உங்களுக்கு காணப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்தாலே இயேசுவின் மீது உங்களுக்கு அன்பு வந்துவிடும். ஹல்லேலூயா. எனக்கு எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், தம்முடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தாரு, என் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் தியானிக்க தியானிக்க நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயம் உங்களுக்குள்ளே வரும். இயேசுவின் மீது நீங்கள் பற்றை வைப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்படி வைக்கும் பொழுது என்ன தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகுகிறது என்றால், எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவை மற்றவர்களை இயேசுவின் இடத்தில் நீங்கள் கொண்டு வருகிற பெண்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் ஒரு குணாதிசயத்தை நீங்கள் நிச்சயமாய் காண முடியும். அது என்னவென்றால், அவர்கள் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. அவர் எனக்கு இந்த நன்மையை செய்தார் என்று அவருடைய அன்பை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். எப்படி காந்தகம் அதுக்கு இழுக்கிறதோ அதே போல் மற்றவர்களை இயேசு பக்கமாக இழுக்கிறவர்களாக மாறுவார்கள். உதாரணத்திற்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, லேகியோன் என்ற பிசாசினாலே பிடிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அவனுக்குள்ளே கூடியிருந்ததாம். இயேசு என்ன செய்தார்? விடுவித்தார். ஒரு பெரிய விடுதலை அவளுக்கு கொடுத்த போது அந்த மனிதனுடைய இருதயத்தில் ஒரு நன்றி உணர்வுள்ள ஒரு ஏக்கம் உண்டாயிற்று. இயேசுவை பார்த்தவன் சொன்னான், எவ்வளவோ நான் பாடுபட்டேன், எவ்வளவோ நான் பிசாசு பிடினால நான் துயரத்தையும் துன்பத்தையும் நான் அனுபவித்தேன், இன்றைக்கு நான் விடுதலையோடு கூட இருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மோடையே நான் இருந்து விட வெட்டுமா, உம்மோடையே நான் இருந்து விடுகிறேன் என்று அவன் இயேசுவை நோக்கி வருந்தி கேட்டுக்கொண்டான். ஆனால் இயேசு என்ன சொன்னாராம்? நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டாரிடத்திற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று. அப்பொழுது இந்த மனிதன் பாருங்க, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இயேசு மீது வைத்த அன்பின் நிமித்தம் அவன் என்ன செய்தானாம்? அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கேபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ததினால இயேசு மீது அவன் வைத்த அன்பின் நிமித்தம் அவன் என்ன செய்தான்? தெற்கேபோலே என்று சொல்லும்போது 10 நகரங்கள், ரோம நகரங்கள் சேர்ந்த ஒரு இடம்தான் அது. அந்த ஒவ்வொரு நகரத்திற்கும் சென்று இயேசுவை அவன் பிரசித்தி பண்ணினான், இயேசுவுடைய சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்திருந்திருப்பார். அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் அன்பு வருகிறது மாத்திரமல்ல, அந்த அன்பை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்வீர்கள். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளுடைய அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு சுவிசேஷியாக அவர்கள் விளங்கினார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் சர்ச்சுடைய ஹிஸ்டரியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு பிற்காலத்தில் அவங்க செய்த ஊழியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் காணலாம். ஆம் பிரியமானவர், இயேசுவுக்காக இயேசுவோடு கூட இருந்து அவங்க ஊழியம் செய்த ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ. ஆகவே இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னா, அவர் மீது அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் மீது அன்பு, அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்போ வரும்னா, நன்றி உணர்வுள்ள இருதயம் இருக்கும் பொழுது அந்த அன்பு தானாக வரும். ஹல்லேலூயா. மௌனமாக இருக்க மாட்டீங்க, அந்த அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவீர்கள். மாத்திரமல்ல, இயேசுவின் மீது அன்பு இருக்கும்போது இன்னொரு காரியத்தையும் ஸ்திரீகள் செய்ததாக வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அது என்னவென்றால், இயேசுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஆமென். இயேசு பூமியில் ஊழியம் செய்த பொழுது
அவருடைய ஊழியத்தை அவர்கள் தாங்கினார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், யோவானாலும் சூசனாலும் என்று 2 ஸ்திரீகளையும் நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, மற்ற பல ஸ்திரீகள், மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஹல்லேலூயா. யோவானாலும் சூசானாலும் என்று 2 பெண்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவர்கள் இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள். ஆமென். அவர்கள் என்ன செய்தார்களாம்? தங்களுடைய ஆஸ்திகளினாலே இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்கள். அநேக ஆண்கள் ஊழியம் செய்தது உண்டு தங்களுடைய ஆஸ்திகளினாலே. உதாரணத்திற்கு அர்மத்தியா ஊரனாகிய யோசேப்பு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். தன்னுடைய ஆஸ்தியினாலே இயேசுவுக்காக அவன் ஊழியம் செய்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போல் பெண்களும் பாருங்க, இயேசுவின் உலக பிரகாரமான ஊழியத்தை அவர்கள் தாங்கினார்கள். யோவானாலும் சூசானாலும் மற்ற அநேக ஸ்திரீகள் என்று நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் மீது அவ்வளவு அன்பு இருந்ததுனால அவங்களுடைய ஆஸ்தியினால் இயேசுடைய ஊழியத்தை தாங்கினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவின் ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு ஊழியத்தை இந்த இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்களினாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு பணக்காரி இல்லையே. இந்த இடத்துல ஒருவேளை சூசானா, இந்த யோனா, அந்த ஜோவானா, இவங்களாம் பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்திருப்பாங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறது அல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்போடு கூட அவருக்கு நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியினாலே ஊழியம் செய்கிறீர்கள் என்பதை அவர் கவனித்து பார்க்கிறாராம். நீங்கள் மார்க் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு விசை இயேசு என்ன செய்தாராம்? இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கையை பெட்டியிலே பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு எங்கே காணப்பட்டாராம்? காணிக்கை பெட்டிக்கு எதிர. அங்கெல்லாம் இயேசு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாரா? எங்கே அவர் பலிபீடத்தில் இருப்பார் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். இவர் காணிக்கை பெட்டிக்கு எதிர கூட உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார். அவர் அங்கே உட்கார்றது மாத்திரமல்ல, அங்கே பணம் போடுகிறவர்களை அவர் பார்த்து கொண்டு இருந்தாராம். அப்போ அவங்க ஒரு காரியத்தை கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார் என்றால், மற்றவர்கள் தங்களுடைய பரிபூர்ணத்தில் இருந்து அதிகமாக இருக்கிறதுல இருந்து அவர்கள் அங்கே அதிகமாய் கொடுக்கிறதை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார். ஒரு ஏழை விதவை வறுமையில் இருந்து அவளுக்கு உண்டான தன் ஜீவனத்திற்கென்று உண்டாயிருந்த கொஞ்சோண்டு பணத்தை 2 காசுகளை அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே போடுகிறதை இயேசு பார்த்து கொண்டே இருந்தாராம். சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். மற்றவங்கெல்லாம் அவங்களோட பரிபூர்ணத்திலிருந்து அதிகத்தில் இருந்து அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ இவள் தான் அதிகமாய் கொடுத்தாள் என்று. எப்படி இவங்க அதிகமாக கொடுத்துருக்க முடியும்? 2 காசு தானே கொடுத்தாங்க. 2 அந்த சில்லறை மாதிரி போடுறாங்க, அதுன்னு பெரிய பணமா அப்படின்னு கேட்டால் இயேசு சொன்னார், அன்போடு கொடுத்ததுனால. ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவனுக்கென்று உண்டாக இருக்கிறது அவ்வளவுதான், அவள் இருந்ததே அவ்வளவுதான். அவனுடைய பர்ஸ் எல்லாம் பிரட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொட்டி பார்த்தீங்கன்னா இருந்ததே 2 பணம் தான். அதையும் என்ன செய்தாலாம்? தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு இருக்கிறதா இல்லையான்னு கூட யோசிக்காமல் அதை இயேசுக்கென்று கர்த்தருக்கென்று அதை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்லுகிறார், மற்றவர்கள் மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள், ஆனால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் கொடுத்தாள். அப்போ கர்த்தர் மேல் அவள் வைத்திருந்த அன்பு பெரியது. ஹல்லேலூயா. ஆகவே இட் இஸ் நாட் அபவுட் த quantity that you are giving, the quality is very important. எந்த நோக்கத்தோடு, எந்த அன்போடு கூட கொடுக்கிறீர்கள். 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 25,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு ஸ்திரீ இடத்துல இருக்கிறதே 10 ரூபா தான். அந்த 10 ரூபா அடுத்த வேலைக்கு கூட சாப்பாடுக்கு வழி இல்லாத நேரத்திலும் அதை தேவன் மீது வைத்திருக்கிற அன்புனால கொடுக்கும்போது அதை தான் கர்த்தர் பெரியதாக பார்க்கிறார். ஹல்லேலூயா.
ஆகவே இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர் மீது அன்பு வைத்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தம் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு அவர்கள் பகிர்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, தங்களுடைய ஆஸ்தியினாலே இயேசுவுடைய ஊழியத்தை அவர்கள் தாங்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் இயேசுவின் மீது அளவில்லாத அன்பை வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த ஸ்திரீகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்களாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுவின் சிலுவை அருகே இயேசுவின் தாயும் மாத்திரமல்ல அவருடைய தாயின் சகோதரி கிலயோப்பா மரியாளும் மக்தலேனா மரியாளும். நிறைய மரியாதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மரியாதை எப்படி தான் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்களோ எனக்கு தெரியல. இவங்க பேரும் மரியாள், அவங்க பேரும் மரியாள், அவங்க பேரும் மரியாள். எல்லாருமே அங்கே நிறைய மரியாட்களை நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, இவர்கள் என்ன செய்தார்களாம்? இயேசுவின் சிலுவை அண்டை நெருங்கி நின்று இயேசுவோடு கூட அவர் வேதனைப்படும் பொழுது, சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது இந்த பெண்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்கள் செய்கிற ஊழியத்திற்கும் பெண்கள் செய்கிற ஊழியத்திற்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. 12 சீஷர்கள் இருந்தாங்க. இயேசு கைது செய்த போது என்ன நடந்ததாம்? கெத்செமனே தோட்டத்தில் அவரை விட்டு விலகி ஓடி போனார்கள். எல்லாரும் ஓடி போனார்கள். பேதுரு பாருங்க, அந்த நெருங்கிய வட்டத்தில் அவருடைய கூட்டத்தை சேர்ந்த ஒரு சீஷர் தான். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் மறுதளிச்சிட்டார். ஐயோ, இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சபிக்க தொடங்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுவை கூட்டத்தை சேர்ந்த இந்த பெண்கள் பாருங்க, அவங்க என்ன செய்தார்களாம்? இங்கே 3 மரியாள்களை பார்க்கிறோம். இயேசுடைய தாயாகிய மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய சகோதரி, அவருடைய பேர் என்னது? மரியாள். அப்புறம் மக்தலேனா மரியாள். இந்த 3 மரியாள் என்ன செய்தார்களாம்? இயேசுவின் சிலுவை அண்டே அவர் கடைசி வரைக்கும், இயேசுடைய கடைசி ஊழிய அந்த நேரம் வரைக்கும் இயேசுவோடு கூட அவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. மற்ற சீஷர்கள்லாம் ஓடி போயிருக்கலாம், ஆனால் கடைசி பரியந்தம், சிலுவை பரியந்தம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள். ஹல்லேலூயா. அதோடு கூட யோவான், கர்த்தருக்கு பிரியமான சீஷன், அவர் ஒருத்தர் தான் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இருந்தார். மற்றவங்க எல்லாமே ஓடி போனார்கள். இன்னும் லூக்கா 23:49 வாசிக்கிறோம். இயேசுவை பின் சென்ற ஸ்திரீகள் தூரத்திலே நின்றவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னும் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? மார்பில் அடித்து அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை பின் சென்ற ஒரு கூட்டம், இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த அந்த பெண்கள் சிலுவை அண்டே நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட கடைசி வரைக்கும் இயேசுவோடு கூட அவர் நின்று கொண்டிருந்தார்கள். கடைசி வரைக்கும் அவரை பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இவர்களை தான் நொறுங்குண்ட இருதயத்தோடு இயேசுவை தேடின பெண்கள் என்று நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் அவர்களை தேடும் பொழுது உண்மையிலேயே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீகளாக இருப்பீர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசுவை நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு தேடும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்களை பார்க்கலும் பெண்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரம் என்னென்னா, அவங்களுக்கு அந்த சென்சிட்டிவ் ஹார்ட் இருக்கும். மற்றவங்களுடைய கஷ்டம், மற்றவங்களுடைய வேதனை என்னும்போது உடனடியாக போய் விசாரிக்கிறது, உடனடியாக அந்த பாரத்தை தங்களுடைய பாரமாய் மாற்றிக்கொள்வது, உடனடியாக அவங்களுடைய கண்களில் அந்த கண்ணீர் வரும். மற்றவங்களுடைய அந்த வேதனை அவங்கள பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நறுங்குண்ட இருதயம் பெண்களுக்கு ரொம்ப அதிகம் உண்டு. ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அப்படியே அழுது ஜெபிப்பாங்க எல்லாம். ஆனால் அவர்களை பார்க்கலாம்
பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகம் உண்டு. ஹல்லேலூயா. பிள்ளை கீழே விழுந்துட்டா கூட உடனே அம்மா எப்படி போய் ஓடுவாங்க, அப்படியே ஓடுவாங்க. என்னடாச்சுன்னுவாங்க. அப்பா என்ன சொல்லுவார், என்னடாச்சு, போ, உனா ரத்தம் வருதா, மருந்து போகிறேன் போ, அவ்வளோதான். ஆனால் பெண்களை பாருங்க, டே தம்பி என்னாச்சு, எங்கடா அடிபட்டுச்சு, ஏண்டா விழுந்த, அச்சோச்சோச்சோச்சோச்சோச்சோச்சோன்னுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நறுங்குண்ட இருதயம். ஹல்லேலூயா. சென்சிட்டிவ் ஸ்பிரிட். ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் தமது பாரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒரு விண்ணப்பத்தின் ஆவியோடு கண்ணீரின் ஆவியோடு கூட ஜெபிக்கிற ஊழியக்காரிகளாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, விண்ணப்பத்தின் ஆவியோடு கண்ணீரின் ஆவியோடு நெருங்குண்ட இருதயத்தோடு கூட தேவனை தேடுகிற ஒரு கூட்ட பெண்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆசீர்வாதம் கேட்பீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 51:17 தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஹல்லேலூயா. நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்படி என்ற அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார், அற்பமாய் எண்ண மாட்டார். ஆகவே இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படி ஜெபிக்கணும், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட விண்ணப்பத்தின் ஆவியோடு கூட கண்ணீரின் ஆவியோடு கூட ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இயேசு அப்படிப்பட்டவர்களை, தேவன் அப்படிப்பட்டவர்களை தான் நோக்கி பார்க்கிறார் என்று ஏசாயா 66:2 வாசிக்கிறோம். ஆவியின் நொறுங்குண்டவர்களை அவர் நோக்கி பார்ப்பேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவில நொறுங்குண்டு அவரை தேடும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், நம்மை நோக்கி பார்க்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் அதில் என்ன என்று நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாராம், அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். எல்லா சீஷர்களும் ஓடி போனாங்க. ஆனால் இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்களோ சிலுவை அண்டையில் கடைசி வரைக்கும் இயேசு நறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவரை தேடினார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சமீபமாக இருப்பேன், நான் அவர்களை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்தார் ரட்சிங்கன்னு சொல்லும் நறுங்குண்ட இருதயத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறாராம். மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போமே, ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யாரை உயிர்ப்பிக்கிறாராம், நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது சிலுவை அண்டை வந்து உடைய பாரத்தெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து மற்றவர்களுக்காக மன்றாடி கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், வேதம் சொல்லுகிறது, நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார், உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பார். அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் நிச்சயமாகவே உணர்வீர்கள். நான்காவதாக, நறுங்குண்ட இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் நம்மை குணமாக்குகிறார் என்று சங்கீதம் 147:3 நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை அவர் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிற தேவனாய், காயங்களை அவர் கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே பாருங்க, இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, அவருடைய சிலுவை அண்டை நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவருக்கு சமீபமாய் நீங்கள் இருக்கும் பொழுது
அவர் சொல்லுகிறார், உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை நான் குணமாக்குவேன், உன்னுடைய காயங்களை நான் கட்டுவேன். அப்படி என்றால் நான் உன்னை குணமாக்குகிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த சுகமளிக்கிற வல்லமை உங்களிடத்திலிருந்து அது புறப்படும். ஏனென்றால் நொறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறதுனால அற்புதத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். இயேசு அப்படிப்பட்ட இருதயம் உடையவர், மனதுருக்க முடியவராக இருந்தார். மனதுருகி அவர் குணமாக்கினார், மனதுருகி அவர் அற்புதத்தை செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, மூன்றாவதாக இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக இருக்க வேண்டும்? வேகமாய் போகிற நேரம் அல்ல. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எப்படிப்பட்ட பெண்களாக இருப்பார்களாம்? அவர்கள் இயேசுவுக்காக தியாகம் செய்கிற பெண்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. மார்க் 16 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்க முடியும், இயேசுவுக்காக சுகந்த வர்க்கம் இடும்படி ஒரு கூட்ட பெண்கள் அதிகாலமே எங்கே சென்றார்களாம்? கல்லறைக்கு சென்றார்கள். இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்தாயிற்று, இப்பொழுது கல்லறையில் வைத்திருக்கிறார்கள். சீஷர்கள் எங்கேயுமே காணோம். 12 சீஷர்கள் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. யார் தான் அந்த கல்லறை ஆண்டை சென்று அந்த தூப வர்க்கத்தை என்னது சுகந்த வர்க்க இடும்படி யார் சென்றது என்று நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் பெண்கள். ஹல்லேலூயா. அதிகாலமே அங்கே சென்றிருந்தார்கள். இங்கே நீங்கள் பார்ப்பீர்கள், இன்னும் மற்ற மரியாளை நீங்கள் காண முடியும். மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் அப்புறம் சலோமி. பாருங்கள் எத்தனை இங்கே எத்தனை மரியாள் இருக்கீங்க எனக்கு தெரியலையே. இங்கே இருக்கிறீங்களா யாராவது மரியாள்னு பேரில்? கரங்களை உயர்த்தி காணுவீங்க. மரிய பிரகாசம், ஏகப்பட்ட இங்கேயும் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் இயேசுவின் கூட்டத்தில் இருந்தாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க என்ன செய்தார்களாம்? அவங்க சுகந்த வர்க்கம் இடும்படி அதிகாலமே கல்லறைக்கு சென்றிருந்தார்கள். இந்த சுகந்த வர்க்கம் என்று சொல்லும்போது அது விலையேற பெற்றது, ரொம்ப அதிக பணம் கொடுத்து அது வாங்க வேண்டும். இயேசுடைய சரீரத்திற்கு அந்த சுகந்த வர்க்கம் இடும்படி அதிகாலமே அவங்க கல்லறைக்கு அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தையும் கவனிக்கணும். மதியான நேரமாக மெதுவாக இல்லைனா ஒரு ஈவினிங் 4 மணி மெதுவாக ஒரு சின்ன தூக்கத்தையும் போட்டு எழும்பி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அவர் இயேசு கல்லறையை போய் சும்மா ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அப்படி போல் அவங்க காலையிலேயே அவங்க எழும்பி போனாங்க. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தான் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் 12 மணி, நீங்கள் ராத்திரி 12 மணி வரைக்கும் நீங்கள் முழிச்சிருக்கலாம், 1 மணி வரைக்கும் கூட முழிச்சிருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே நல்ல தூக்கம் வரும்னா அந்த அதிகாலை நேரத்தில் தான் நல்ல டீப் ஸ்லீப் வருமா. டீப் ஸ்லீப் எப்போ வருமா? அதிகாலை நேரத்தில். அதுவும் இந்த 4 மணி இந்த 3 மணி நேரத்துலலாம் அப்படியே இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்களாம்? எழுந்து இருட்டோடே அந்த கல்லறைக்கு அவங்க செல்கிறார்கள் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் அவங்க செய்திருக்கணும். ஹல்லேலூயா. அவங்களுடைய பணத்தை, நேரத்தை, தூக்கத்தை அவங்க பார்க்காம இயேசுவை அவர்கள் உத்தம இருதயத்தோடு அவர்கள் தேடினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் என்று சொல்லி 10 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னா நீங்கள் வேறு கூட்டத்தை சேர்ந்த பெண்களாக இருந்துருவீங்க, மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாலமே எழும்பி தியாகத்தோடு ஏதோ அதில் ஒரு பலி இருக்குது. ஹல்லேலூயா. தங்களுடைய ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தரை தேடுகிற பெண்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. மார்க் 16 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது தூதர் அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை பலப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஒரு ஆறுதலான வார்த்தையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாக இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற அந்த வெளிப்பாடை யார் முதல் பெற்றுக்கொண்டார்கள்? பெண்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், 3 காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் தூதனை அவர்கள் தரிசிக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, ஆறுதலான ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதோடு கூட இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற முதல் வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது? பெண்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளிப்பாடு வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலன் அடையணுமா? ஆறுதலான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா? இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்களாக இருப்பீர்களானால்
நீங்கள் அதிகாலமே ஒரு தியாகம் இருக்கும். அதிகாலையில் எழும்புவதில் ஒரு தியாகம் இருக்குது. நீங்கள் காலமே எழுந்து ஆண்டவரே இந்த 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 அந்த என்னது சுகந்த வாசனையா சார், ஆமாம், அதை எடுத்து கர்த்தருக்காக அவருக்காக நான் செலுத்த போகிறேன் என்று சொல்லும்போது அது துதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் அதிகாலமே எழும்பி நான் துதியை நான் ஏறெடுக்க போகிறேன், அவரை நான் தேட போகிறேன், ஒரு தியாகத்தை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே உங்களை பலப்படுத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வெளிப்பாடை ஆண்டவர் தந்தருளுவார். என்னுடைய தாயாகிய எங்கள் தாயா அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அதிகாலமே அவங்க எழும்பிடுவாங்க. எப்போவுமே 5 o'clock 4 o'clock எழும்பி அவங்க மொட்டை மாடிக்கு போய் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஷெட்டு இருக்கும். அந்த ஷெட்டுக்குள்ளே போய் அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க விடிய ப்ரேயர் பண்ணி காலையில் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு தான் மற்ற காரியங்களை அவங்க பார்ப்பாங்க. எங்கள் ஸ்கூல்லாம் நாங்கள் எல்லாம் 4 பிள்ளை, இங்கே ஒரு பிள்ளை இல்லை. இன்றைக்கி ஒரு பிள்ளை வளர்க்குறதே உண்டு இல்லைன்னு ஆயிடுறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், 4 பிள்ளைகளையும் என்ன பண்ணணும், வளர்க்கணும். ஆகவே எங்கள் அப்பாவுக்கும் மற்ற காரியங்களெல்லாம் செய்யணும். ஆனால் காலையிலே எழும்பி முதல் நேரம் கர்த்தருடைய பாதத்தில் 1 மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் கீழே வருவாங்க. அதுக்கு பிறகு தான் மற்ற காரியம். இப்படி செய்யும்போது பாருங்கள், குடும்பத்தில் என்னென்ன விஷயம் நடக்குது, ஊழியத்தில் என்ன விஷயம் நடக்குது, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படி தெரியும்னா ஆண்டவர் அது வெளிப்படுத்திடுவார். ரொம்ப துக்கத்தோடு இருந்தாங்கன்னா பலப்படுவாங்க. அப்படி ரொம்ப ஜெபிக்கிற ஒரு தாயை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு சாட்டர்டே, அன்றைக்கி சாட்டர்டே இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கொஞ்சம் நான் தூங்கினேன். எனக்கு காலையிலே ஸ்கூலுக்கு போகணும். அன்றைக்கி நல்லா குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா எப்பவும் போல் வந்து கதவை தட்டுவாங்க. கதவை தட்டி எங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். இந்த சாட்டர்டேயாவது கொஞ்சம் என்ன பண்ணட்டும், தூங்க விட்றாங்களா, அப்போ தொட்டுன்னு கதவை தட்டி ஷோன்னு கடைசியில் கதவை திறந்தா அவங்க உள்ளே வந்து எப்பவும் போல் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் அப்படி ப்ரேயர் பண்ணும்போது திடீர்னு அவங்களுக்கு வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் கிளாஸில் நான் ஒரு 7வது 8வது படிச்சுட்டு நினைக்கிறேன். நான் என்னெல்லாம் வேலை பண்ணணும் எனக்கு தான் அது தெரியும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனோ, ஒன்றும் மறைக்காமல் பட்டன்னு ஒன்று வந்தது. நான் ஒரு நிமிஷம் கலங்கி போய் நான் ஒரு ஜபத்தை ஏறெடுத்தேன். பார்த்தேன் என்ன ஜபம், ஆண்டவரே என்ன போட்டு கொடுத்துறாதீங்க, ஆண்டவரே என்ன போட்டு கொடுக்காதீங்க. எல்லாம் வெளியே வந்து நான் பயப்படுவேன். உண்மையிலேயே ஜபம் நேரம் வந்துட்டா எனக்கு அப்படியே கிடுன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாவ மன்னிப்பு அறிக்கை எல்லாம் சின்னர்ஸ் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு தான் நான் வந்து அங்கேருந்து உட்காருவேன். ஏன்னா அந்த நேரத்தில் என்ன வெளிப்படனே உங்களுக்கு தெரியாது, பட்டுன்னு வரும். அதனால் ஒரு பயம் பாருங்கள், கர்த்தரை குறித்த ஒரு பயம், அவர் ஜீவிக்கிறார் என்ற அந்த பயமே எனக்கு எப்போ வந்ததுன்னா, யாரை பார்த்து வந்ததுன்னா எங்கள் அம்மாவை பார்த்து தான் எனக்கு வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே எங்கள் அம்மா அவங்ககிட்ட பேசும்போது கூட ஆண்டோட அன்பை குறித்து அப்படியே பேசும்போது ரொம்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, மைமறந்து போயிடுவாங்க. ஒரு நாள் திடீர்னு இப்படி சொன்னாங்க, நான் ஒரு நாள் இயேசுவை பார்ப்பேன், அவருக்கு ஒரு 1000 முத்தம் கொடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. இது நாங்கள் எங்கே பேசுகிறோம், ஹால் ரூமில் நானும் என் தங்கச்சி எங்கள் அக்கா பேசிக்கிட்டு இருக்கோம். இது பேசி முடிஞ்சாச்சு. இப்போ வந்து எங்கள் அம்மா இங்கே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிருக்காங்க. சந்தோஷ் அப்படின்னு ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் ஒன்று இருக்குது எங்கன்னா கேகே நகரில். அங்கே மேலே ஒரு மாடியில் ஒரு சின்ன ஒரு ஷெட்டு இருக்கும். அங்கே எல்லா பெண்களும், இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்களெல்லாம் சேர்ந்து அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இங்கே வீட்டில் விட மாட்டாங்க. வீட்டில் நீ சும்மா இருந்தால் தான் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஒழுங்கா வா ப்ரேயருக்கு வந்து உட்காரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் என்ன பண்ணணுன்னா, இந்த கூட்டம்லாம் முடிகிற வரைக்கும் இந்த இயேசுவின் கூட்டத்தின் பெண்கள் எல்லாம் எப்படா இந்த ஜெபத்தை முடித்து நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோன்னு நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேன் ஓரமாக. இவங்க எல்லாம் ப்ரேயர்லாம் முடித்த பிறகு ஒருத்தருக்கு வர மாற்றி ஜெபிப்பாங்க. அப்படி ஜெபிக்கும் போது தான் எலிசபெத் ராஜ்குமார் அவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களும் எங்கள் அம்மாவும் முழங்கால் படிக்கிட்டு பாயை போட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நான் அந்த இடத்துல ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அவங்க அந்த அந்நிய பாஷை பேசி அந்த தீக்கு தரிசனம் உரைத்து அவங்க சொல்லுகிறார்கள், மகளே நீ எனக்கு 1000 முத்தம் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, என்னை ரொம்ப மகிழ பண்ணினது. எனக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம இங்கே ஹாலில் பேசுறதுக்குரிய ஆண்டவர் கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் காணிக்க பெட்டிக்கு முன்னாடி தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சா ஹால் ரூமை கூட நம்ம பேசுகிறது கூட பார்க்குறாரா அப்படின்னு ஒரு பெரிய அன்றைக்கி தான் எனக்கே ஒரு வெளிப்பாடு. பாருங்கள், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவரை நம்ம எப்படி தேடுறோம், என்ன இருதயத்தோடு தேடுறோம், தியாகத்தோடு தேடுறோமா,
எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெண்கள் பாருங்க, அவங்க அதிகாலமே தியாகத்தோடு கூட அவங்க சென்றாங்க. அவருக்கென்று சுகந்த வாசனைகளை அவருக்கு இடும்படி அவர்கள் சென்றார்களாம். மாத்திரமல்ல, நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் பார்க்காம அவரை தேடினதுனால அவர்களுக்கு மாத்திரம் விசேஷித்த வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு விசேஷித்த வெளிப்பாடை கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நேரமாகிறது. 4வதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்தார்கள், இயேசுவை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்பதை நாம் காண முடியும். மத்திய 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது. இப்போ யார் சுவிசேஷத்தை முதல் முறை பிரசங்கித்தார்கள்னா, பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் நின்று அவர் பிரசங்கித்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்பதாக யார் முதல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் வெளிப்பாடு முதல் கிடைத்தது. இயேசு உயிரோடு எழுந்தார். அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீங்கள் போய் சீஷர்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று. அந்த நற்செய்தியை சொல்லுவதற்காக அவர்கள் புறப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தியை சுமந்து கொண்டு போகும் பொழுது இயேசு அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. அப்படி செல்லுகிற அந்த பெண்களை பார்த்து சொன்னார், வாழ்கன்னு சொல்லி வாழ்த்தினார். ஆமென். அப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள், இயேசுடைய பாதத்தை அப்படியே என்ன பண்ணாங்க, அண்டி கொண்டார்கள், அவரை தொழுது கொண்டார்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷத்தை தூக்கி சுமக்க போகும்போதே இயேசு என்ன செய்கிறார் என்றால், அவர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார், வாழ்க மகளே, நீ வாழ்ந்துரு, உன் குடும்பம் வாழ்ந்திருக்கட்டும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும் சொல்லி உங்களை வாழ்த்துகிறவராக இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் அவரை பணிந்து அவரை தொழுது கொள்ளும்படி ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ அடுப்பு நிறையில் கிடக்கிற பெண்கள் அல்ல, நற்செய்தியை சுமந்து, ஹல்லேலூயா, நீங்கள் சட்டைகளை விரித்து எழும்புகிற சுவிசேஷத்தை கொண்டு செல்கிற பெண்களாக கர்த்தர் மாற்றுவாராக. அப்படிப்பட்டவர்கள் தான் இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்கள். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்ணா ஆண்டவரே நான் இருக்கணும், நான் விரும்புகிறேன் அப்பா. நான் பிரமிக்க பண்ணணும்ப்பா, மற்றவர்களை பிரமிக்க பண்ணணும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவரே, நான் பார்க்கிற அந்த தரிசனம். அன்றைக்கு சீஷர் இடத்துல அந்த பெண்கள் போய் நாங்கள் இயேசுவை, நாங்கள் தேவ தூதனை நாங்கள் கண்டோம் என்று சொன்ன பொழுது, ஹல்லேலூயா, வெளிப்பாடெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னபோது அவர்கள் பிரமித்தார்களாம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இல்லாத பாக்கியத்தை அந்த இயேசுவின் கூட்டத்தின் சேர்ந்த பெண்களுக்கு கர்த்தர் ஆண்டவருக்கு இயேசு கொடுத்தார் அல்லவா. ஹல்லேலூயா. தேவ தூதர்களை தரிசிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த பெண்ணாக ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை உழைக்க, உமோடு கூட இருக்க, ஆண்டவரை உமக்காக சேவிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா இன்றைக்கு அவரை நோக்கி பார்ப்பான். ஹல்லேலூயா. அந்த அன்பு என் இருதயத்தில் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றி உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. மற்றவர்களிடத்தில் ஆண்டவரை உம்மை குறித்து அறிவிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த யோவானா சூசானாவை போல ஆண்டவரே, எங்களுடைய பொருட்களினாலே, எங்களுக்கு இருந்த தாளந்துகளினாலே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு பிரியமான ஆண்டவரே ஒரு ஊழியக்காரியாய் நான் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயத்தை தாங்கப்பா. ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க ஆண்டவர். மற்றவருடைய பாரத்தை என் மேல் போட்டுக்கொண்டு ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு கண்ணீரின் ஆவியை ஆண்டவர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா.
இயேசுவின் சிலுவை அண்டை ஆண்டவரே, கடைசி வரைக்கும் ஆண்டவரே உம்மை பின்தொடர ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா என்னை மாற்றுங்க என்று கேளுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபத்தை நான் அற்பமாக எண்ணுவதில்லை, அதை நான் புறக்கணிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களே நான் கண்ணோக்கி பார்ப்பேன் என்று தமது வார்த்தையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சமீபமாய் அவர் இருக்கிறாராம். மாத்திரமல்ல, உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் ரெட்டிப்பாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஹல்லேலூயா இன்றைக்கு அந்த அனுகிரகத்தை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே என்னை தேட அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவின் கூட்டத்தை சேர்ந்த இயேசுவுக்காக ஜீவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணாய் நான் விளங்குவேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு உங்களை தமது கரத்தில் எடுத்து அவர் மகிமையாய் பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தியாகத்தோடு நான் தேடுவேன்ப்பா, அதிகாலமே உம்மை நான் தேடுவேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு விளக்கிறையை செலுத்தி ஆண்டவரே உன் பக்கமாய் நான் நெருங்குவேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு மற்றவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடை நான் உனக்கு தருவேன், மற்றவர்களுக்கு இல்லாத கிருபைகளை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இல்லாத இரக்கத்தை, தயவை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வருகிற ஆண்டவர் அடுத்த 3 நாட்கள் அப்பா இந்த வார்த்தையை தியானிக்க 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 ஆண்டவர் பெண்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி போடப்படட்டும் ஐயா. ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வீராக. பிசாசின் கட்டுகள் நிர்மூலமாவதாக. தகப்பனே, நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். யாவரும் அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. அமர்ந்து கொள்ளுங்கள். God bless you.